திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் பள்ளி நிர்வாகிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து பள்ளியை குடும்பத்தினர் சூறையாடினர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வர்ற செய்தியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. குரு ஸ்கூல் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஏன் செல்லு. கூடுதல் தகவலை செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் காதர் மொய்தீன், இந்த விவகாரத்தில் இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? பள்ளி சூறையாடப்பட்டதால இன்று பள்ளி வழக்கம் போல செயல்படுமா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியினுடைய மற்றொரு புறம் சிபிஎஸ்இ பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மணப்பாறையைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி ஒருவர் நேற்று பள்ளிக்கு சென்ற நிலையில் அவரை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அறங்காவலர்களில் ஒருவரான வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இது மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய அந்த சிறுமி வீட்டில் உள்ள குடும்பத்தினர் இதை பற்றி கூறவே அவர்கள் அதிர்ச்சி அடைந்து உறவினர்களுடன் பள்ளிக்கு சென்று போலீசார் உதவியுடன் அங்கிருந்த சிசிடிவி காட்சியை பார்த்தபோது அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த இந்த குடும்பத்தினர் இது தொடர்பாக மணப்பாறை மகளிர் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட அந்த வசந்தகுமார் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர். அந்த மனுவின் மீது விசாரணை சற்று காலதாமதமாகவே ஆத்திரமடைந்த அந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அந்த மாணவி பயின்ற பள்ளி நிர்வாகத்திற்கு உள்ள மற்றொரு பள்ளிக்கு சென்று பள்ளியை முழுவதுமாக அடித்து சூறையாடினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய வேண்டும், மேலும் பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவர்களையும் கைது செய்து விரைந்து உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து செல்வோம் என்று கூறி நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறை அடுத்த நொச்சிமேட்டில் நள்ளிரவை கடந்தும் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த திருச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு செல்வ நாகரத்னம் அந்த மறியலில் ஈடுபட்டவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி தாங்கள் கொடுத்திருக்கின்ற புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இருப்பினும் நாங்கள் கைது செய்தால் மட்டுமே நாங்கள் கலைந்து சொல்வோம் என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடவே போலீசார் இந்த சம்பவத்தில் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த வசந்தகுமார் மற்றும் பள்ளி நிர்வாகிகளான மாராட்சி, செலியன், சுதா உள்ளிட்ட 4 பேரை இரவே கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடும் பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியானது இன்று காலை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பள்ளிகளுக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பள்ளியில் 2 பள்ளிகளிலும் சேர்த்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த சம்பவத்தால் இந்த பள்ளியில் 2 பள்ளிகளிலுமே பயிலக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய பெற்றோருக்கு ஏற்பட்டு இருக்கின்ற அச்சம் என்னவென்றால், தங்கள் பள்ளி மீண்டும் எப்போது திறக்கப்படும், மாணவ மாணவிகளின் நிலை என்ன, 12ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு தெளிவான விளக்கம் தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஆகவே இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம், கல்வித்துறை அதிகாரிகளும் போலீசாரும் உரிய விளக்கம் தர வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாகவும் உள்ளது. நன்றி காதர் மொய்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.